இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே டிடெக்டிவா மனுஷங்க தானே இருப்பாங்க. ஆனாங்க ஆடுங்க எல்லாம் சேர்ந்து டிடெக்டிவ் வேலையை பார்க்குது. அது மட்டும் இல்லாம மர்மமான முறையில செப்பர்ட் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த கொலையை கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு வயசானதுனால அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது, இது கொலை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தெரியப்படுத்துது. கடைசியில அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்ல போற கதை தான் தி ஷிப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற படமும் கூட. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோட வேலை என்ன அப்படின்னா காலையில எந்திரிச்சதும் இந்த ஆடுகளை பாக்குறது, பராமரிக்கிறது. அது மட்டும் இல்லாம சாயங்காலம் போல என்ன பண்றவருன்னா இந்த ஆடுகள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து அப்படி புக்ஸ் ரீட் பண்ணுவாரு. அதுவும் இந்த டிடெக்டிவ் புக்ஸ், அப்புறம் ஹாரர், த்ரில்லர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்ஸை ரீட் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளும் பயங்கரமா அதை கேட்டுட்டு இவரு அவரோட கேபின்ல போய் படுத்துருவாரு. ஆனா நம்ம ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அதுங்களோட தொழுவத்துக்கு போனதுக்கு அப்புறமா அதுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க. அதாவது நல்ல கதைப்பா, இவர் வேற பாதிலே நிப்பாட்டிட்டாப்ல, எப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த வேலைக்காரி தான்ப்பா அந்த கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னும் சிலது இல்ல அந்த போலீஸ்காரன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா லில்லி மட்டும் பயங்கர புத்திசாலி பார்த்துக்கோங்க. அவ தான் சொல்லுவா பார்ட்டி காலிங் செட்டு தான் கொலை பண்ணனா, இதை வேணா நாளைக்கு ஜார்ஜ் சொல்லுவாரு, அப்ப கேட்டு பாருங்க அப்படின்னா. அதாவது நம்ம லில்லி சொன்ன மாதிரியே மறுநாள் கதையில கரெக்டா அந்த பார்ட்டி காலிங் செட் தான் இந்த கொலையை பண்ணுனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இதை கேட்டதும் அவ்வளவு ஆடுகளும் சந்தோஷப்படுது. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஆடுங்க தான். அதே போல இதுங்களோட குட்டிகள் எல்லாமே எப்போதுமே வெயில் நேரத்துல தான் பிறக்குமா. அந்த மாதிரி வெயில் நேரத்துல பிறக்கக்கூடிய குட்டிகளை தான் இவங்களோட கூட்டத்துல சேர்த்துக்குவாங்க. அதுவே மழை காலத்துல பிறந்த குட்டியை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்குன குட்டி தான் இந்த விண்டரும். நம்ம ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்துக்குமே ஒரு பவர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா சில விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லி மறந்துருவோன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியாச்சுன்னா எல்லா ஆட்டுக்குட்டிகளும் மறந்துடும். ஆனா ஒரே ஒரு ஆடால மட்டும் அதை மறக்கவே முடியாது, முஃபாஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஆடால மட்டும் எந்த விஷயத்தையும் மறக்கவே முடியாது. அதே டைம்ல தான் ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்க அப்படின்னா டென்மார்க்ல வந்து ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அதை பத்தி நாவல் மாதிரி எழுதுறதுக்காக அங்க வந்திருப்பான். ஸோ அந்த வந்த இடத்துல பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் வந்து இந்த ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல, இந்த லேடியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க, ஒரு போஸ்ட் கொடுக்குறதுக்கு. அப்போ கூட இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஜார்ஜ் ஒரு லெட்டர் எழுதி போட்டிருப்பாப்ல. அந்த லெட்டரை இவ ஆட்டை போட்டு வைக்குவா. இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்தான்ல, அவன் நம்ம இந்த ஹோட்டல் கறியை பார்க்கறான். பார்த்தவன் இங்கே தான் எங்கேயோ கல்ச்சுரல் நடக்காம அது எங்க நடக்கு என்னன்னு கேட்டா நம்ம ஊர்ல சிம் விற்கிறதுக்கு இந்த கொடை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி 2-3 கொடை மாதிரி போட்டுட்டு அது உள்ள 2-3 ஐட்டத்தை வச்சுட்டு இதுதான் கல்ச்சுரல், இதுதான் நடக்கும் எங்க ஊர்ல எப்போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஹோட்டல் கறி. ஐயோ இதுவா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதுல போய் என்ன கல்ச்சுரல் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹோட்டல் கறி சொல்ல இங்க வா, வந்துட்டல பாத்துட்டல, பணத்தை எடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்படியே நீ வீட்டை பார்த்து கிளம்ப அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவனும் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா அன்னைக்கு பயங்கரமா மழை பெய்யுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆடுங்க எல்லாம் ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்க காமிக்கிறாங்க. அதே டைம்ல பார்த்தா அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி எடுத்துட்டு போன காரு ஒரு மரத்துல முட்டி ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யுது. ஸோ அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மறுநாள் ஆகுது. மறுநாள் காலையில பார்க்கும்போது நம்ம எல்லா ஆட்டுக்குட்டிகளும் மேய்ச்சலுக்காக போயிருக்கோம். அப்படி போகும்போது நம்ம லில்லியும் முஃபாஸும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஜார்ஜ் வந்து வெளியில படுத்துக்கிட்டு இருக்காப்ல. என்ன நேற்று அவ்வளோ குளிர் அடிச்சது, ஜார்ஜ் இப்படி வெளியில ஒரு சொட்டர் கூட இல்லாம படுத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு லில்லி பேசிட்டு இருக்கா. அப்பதான் தொட்டு பார்க்கும்போது தெரியுது ஜார்ஜ் வந்து இறந்து போயிட்டாப்ல. ஸோ இதை பார்த்ததும் லில்லிக்கு ஒன்றும் ஓடல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட்டத்தில் எல்லாத்துக்கிட்டே போய் சொல்றாங்க. ஸோ கூட்டமே ரொம்ப கவலையில இருக்கு. அப்பதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. சரி இந்த வருத்தத்தை நம்மளாலலாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது, ஸோ இதை மறந்துடலாம் அப்படின்னு நம்ம லில்லி சொல்றான். அப்பதான் நம்ம முஃபா சொல்றான், இல்ல இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமே இல்ல, நம்ம ஜார்ஜ் வந்து நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து மறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் நம்ம தலைவனோட என்ட்ரி, செபாஸ்டின் வரான். என்ன நம்ம செப்பனை மறக்க போறீங்களா, அவர் நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு நம்ம மேல எல்லாம், அது மட்டும் இல்லாம நம்மளை எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம மத்தவங்க மாதிரி நம்மள என்ன கறிக்காக அவர் வளர்த்தாரு, நம்ம எல்லாரையும் ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம அந்த சின்ன ஆட்டுக்குட்டி இருக்க, அதுவும் ஆர்வக்கோளாறு சோரான ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி வந்து என்னது நம்ம ஜார்ஜை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்பதான் நம்ம லெல்லி சொல்லா, கொலையா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம லெல்லி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம லெல்லிக்கு நினைவு வருது, ஆமா அவரோட கையில ஒரு கரை இருந்துச்சுல, சோ இது கொலையா தான் இருக்குமோ அப்படின்னு லெல்லிக்கு ஒரு டவுட் வருது. அதே டைம்ல போலீஸ்காரங்களும் வராங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு டக்குன்னு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் வந்து பெருசா நாலேஜே கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு கொலையோ இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது. சோ இது வந்து சாதாரண ஹார்ட் அட்டாக் தான், அவருக்கு வயசாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அந்த கேஸை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவன் தான் வந்து சொல்றான், இல்ல இது பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்
அட்டாக் வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் நீங்க அந்த கேபின்ல உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதானே, அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, அதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடியே நம்ம லில்லி என்ன பண்றான்னா அங்க உள்ள போய் என்னென்ன இருக்கு எல்லா விஷயத்தையும் அப்படியே பார்த்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம போலீஸ்காரனும் உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறான். பார்க்கும்போது தான் அவனுக்கு விஷயமே தெரிய வருது. அங்க பார்த்தா அவர் உட்கார்ந்து இருக்காரு, கீழே விழுந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம யாரோ வந்திருக்காங்க உள்ள அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம போலீஸ்காரனும் நோட் பண்ணிக்கிட்டு, சரி இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணா வெளியே போனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு, அது போக அவருக்கு நிறைய வேலைப்பாடாயிரும் சொல்லிட்டு, இல்ல ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். ஆனா நம்ம லில்லி இருக்கல்ல, அவ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்து இங்க சொல்லுவா, அது வந்து ஹார்ட் அட்டாக் போலீஸ்காரங்க சொல்றாங்க, ஆனா அது ஹார்ட் அட்டாக்கே கிடையாது, கண்டிப்பா நம்ம ஜார்ஜை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் நம்ம ஜார்ஜுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலையை நாம தான் பார்க்கணும், கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் செபாஸ்டியன் சொல்றப்பல, நம்ம எல்லாம் ஆடுங்க, நம்மளாலலாம் அதை கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது மனுஷங்களோட கடமை அப்படின்ற மாதிரி செபாஸ்டியன் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்பதான் லில்லி சொல்றா, இல்ல நம்ம ஜார்ஜ் வந்து நம்மளுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க, நிறைய புக்ஸ்ல உள்ள ஸ்டோரிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டிப்பா அந்த கொலையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் இந்த இடத்த விட்டு வெளியில போனதே கிடையாது, ஸோ உங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு கூட தெரியாது, ஸோ நீங்க எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லில்லி கிட்ட கேட்கும்போது, இல்ல கண்டிப்பா நம்ம போய் கண்டுபிடிச்சே ஆகணும், நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி செபாஸ்டியனையும் கூப்பிட்டுக்கிறா. ஸோ எல்லாரும் ஒரு முடிவு எடுக்காங்க, சரி ஓகே நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கவும் செய்யறாங்க. அதுக்கு நாம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஊருக்குள்ள போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊருக்குள்ள போகும்போது இவங்க இது வரைக்கும் அந்த வயல்வெளிகளை தாண்டி வந்ததே இல்லை, ரோடு அப்படின்றத கண்ணுல பார்த்ததே இல்லை, அந்த ரோட்டை பார்த்ததும் நம்ம செபாஸ்டியன் கேஷுவலா கிராஷ் பண்ணி போயிடறாங்க. ஆனா நம்ம லில்லியும் முஃபாஸும் அந்த காலை வைக்கிறாங்க, பயப்படுறாங்க, வேண்டாம் இதை விட்டுருவோம் அப்படிங்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு கோழி அது பாட்டுக்கு நடந்து போகும். ஐயோ கோழி அது பாட்டுக்கு போகுது, அப்ப நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வழியா மனசுல தைரியம் வளர வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்தாப்புல அப்படியே போயிருவோம் அப்படின்ட்டு 2 பேரும் கடந்து அப்படியே போறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து ஊருக்குள்ள வரவும் செஞ்சுட்டாங்க. இந்த ஊருக்குள்ள வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜை பத்தி பேசுறதுக்காக தான். அப்ப போலீஸ்காரர் தான் சொல்றாங்க, ஜார்ஜுக்கு யாரோ ஒருத்தன் ஒரு விஷத்தை வச்சுதான் கொலை பண்ணிருக்கான், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷம் இந்த மாதிரி மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியதான், ஸோ அந்த மரம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த பக்கத்துல கூட இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அப்போ இங்க நம்மள யாரோ ஒருத்தர் தானே அவங்கள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் கடைக்காரன் இருக்கல்ல அவ கேட்கவும் செய்யறா. அதே டைம்ல தான் நம்ம ஜார்ஜோட லாயர் வரவும் செய்யறாரு. வந்தவர் பாத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு வில் இருக்கு, அதை படிச்சு காமிக்கணும், கரெக்டா ஷார்ப்பா ஒரு 5 மணிக்கு நான் படிக்க போறேன், ஸோ அதுக்காக நான் இதுல எழுதி கொடுத்துருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு 5 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மொத்த கேஸோட பொறுப்புமே இந்த போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே இப்ப 5 மணிக்கு எல்லாருமே வரவும் செஞ்சுட்டாங்க. வந்ததுமே நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று வருது. அதாவது என்னன்னா, ஜார்ஜோட பொண்ணு வந்து அமெரிக்கால இருந்ததா சொல்லியிருப்பாங்க, ஆனா ஜார்ஜ் இறக்கைக்கு முன்னக்கூட்டியே நீங்க எப்படி வந்தீங்க, உங்ககிட்ட யார் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நான் அமெரிக்கால இருந்து ஆல்ரெடி வந்துட்டேன், ஆனா டென்ப்ரோக்கு நான் வரவே இல்லை, நான் இன்னைக்கு தான் அவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு முன்னக்கூட்டியே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அதே டைம்ல தான் அந்த வக்கீல் வரவும் செய்யறாங்க. வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜார்ஜ் வந்து இறந்து போறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு வில் எழுதியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி இன்னொரு வில் எழுதியிருக்காரு, அதை தான் நான் இப்ப படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்க 7 பேரையும் எதுக்காக வர வச்சிருக்கேன் தெரியுமா, உங்ககிட்ட நிறைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு, அது மட்டும் இல்லாம சில பேருக்கு நான் கெட்டது பண்ணியிருப்பேன், சில பேருக்கு எனக்கு எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கீங்க, அதை எல்லாத்தையும் தான் நான் சொல்ல போறேன். இங்க இருக்க 7 பேர்ல ஒரு முட்டாள், ஒரு பேட் செப்பர்ட், ஒரு வெயில் கால ஆடு, ஒரு பனிக்கால ஆடு, ஒரு பலியாடு, 2 கொலைக்காரங்க இருக்கிறதாவும் அந்த வில்லுல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னோட பையனுக்கு 300 ஏக்கர் நிலத்தை எழுதி வைக்கிறேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஆசை மகளுக்காக நான் உயிரா நினைக்கிற என்னோட ஆடுகளையும், நான் வீடுன்னு நினைக்கிற என்னோட கேபினையும், அது மட்டும் இல்லாம 300 ஏக்கர் நிலத்தையும் எழுதி வைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இன்னுமே 300 மில்லியனுக்கு சொத்து மதிப்பு இருக்கவும் செய்து, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு, அந்த மருந்து தான் அவரோட ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுப்பாரு, அதை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு அந்த பேட்டன்டை வித்திருப்பாரு, ஸோ அதுல ஒரு $30 மில்லியன் கிடைச்சிருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படியே இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருப்பாப்ப, அப்பதான் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, அவன் வந்து பின்னாடி போயிட்டு, இங்க பாரு உனக்கு இந்த ஊர்ல எல்லாரும் மதிக்கணும், எனக்கு கதை வேணும், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட, எனக்கு இங்கெல்லாம் மரியாதை இருக்கு, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடவும் செய்யறாரு. அந்த டைம்ல தான் அவன் சொல்றான், இல்ல ஜார்ஜோட ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நான் ஒரு 9 மணி போல ஒரு ஃபிளாஷ் லைட் ஒன்னா நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம
இல்லாம அன்னைக்கு நிறைய போட்டோஸ் என்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீயும் உன்னோட வேலைக்கு ரிப்போர்ட்டுக்காக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க, போலீஸ்காரனும் நம்ம மேத்யூஸும். அதே டைம்ல தான் இந்த ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிபேக்கா தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிபேக்கா தான் இந்த கொலகாரி அப்படின்னு சொல்லி எல்லா ஆட்டுக்குட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா லில்லி சொல்லுவா, இல்ல அவளை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லா புக்லயும் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய விக்டம் தான் மெயினான மேட்டரா இருப்பாங்க. ஸோ விக்டம் அப்படின்னு ஒன்று தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த புக்கை கொண்டு போய் போலீஸ்காரன் கையில கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறா. அந்த புக்கை வந்து நம்ம ஜார்ஜோட கேபின்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதை எடுத்து கொண்டு போய் நம்ம போலீஸ்காரன் கையில கொண்டு கொடுக்கவும் செய்யறாங்க. அப்பதான் நம்ம லில்லி வந்து செபாஸ்டியனை மீட் பண்றாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம நீங்க எப்படி கார்னிவலுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கார்னிவல் அப்படின்றது ஒரு பெரிய இடம். அங்கதான் நான் சின்னதுல இருந்து வளர்ந்தேன். அப்பெல்லாம் எல்லாரும் என்னைய நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னைய கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ள விட்டாங்க. அது உள்ள ஒரு பெரிய நாயும் கொண்டு விட்டாங்க. ஸோ 2 பேருமே சண்டை போடுவோம். அதுவும் ரத்தம் வர வரைக்கும் பயங்கரமா அடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தான் என்னைய ஜார்ஜ் வந்து ஒரு நாள் பார்த்தாங்க. பார்த்து அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து என்னைய இந்த மந்தைக்கு கூட்டிட்டு வரவும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம செபாஸ்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம லில்லி சொல்றா, ஏன் உன்னோட கூட்டம் என்னாச்சு, நீ எதுக்காக தனியா போன அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் ஒரு ஷிப் டிடெக்டிவ் ஆச்சே, நீ கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்குமா. அப்ப நீயும் விண்டர்ல பிறந்தியா அப்படின்னு. ஆமா, அப்படி பிறந்ததுனால எனக்குன்னு எந்த கூட்டமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டியனும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதே டைம்ல தான் நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து போலீஸை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா தூங்கிட்டு இருக்க, இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் போட்டோ ஓட்டி, அதாவது அந்த உயிரில் இருந்த எல்லாரோட போட்டோ ஓட்டி, மீன்ஸ் மோட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 யாருக்கு இருக்கோ அவன் தான் இந்த டென்பர்க்கோட கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸும் சொல்றான். இது எல்லாத்தையுமே எப்படி போலீஸ்காரருக்கு தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி முந்தின நாள் நைட்டு இந்த ஆடுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் கொடுத்த புக்கை இவன் படிச்சிருப்பான். ஸோ படிச்சதுனால தான் இந்த குழுவே அவனுக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரையா போய் மீட் பண்ண போறான். இப்போ கரிகடைக்காரனை போய் மீட் பண்றான். முதல்ல கரிகடைக்காரன்ட்ட போய் விசாரிக்கும் போது அவன் ஒரு வெஜிடேரியன், அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் லேடியா இருந்தா கூட விட்டுருப்பேன், இவனெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். மறுபடி பார்த்தா அந்த ஹோட்டல் கடைக்காரியை போய் கேட்கறான். அவ சொல்றா, நான் தான் பலியாடு, என்னையெல்லாம் இதுல சேர்க்காதீங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா இந்த செப்பாடு இருக்கான்ல, இவனை தான் போய் விசாரிக்காங்க. நீ எதுக்காக அன்னைக்கு அங்க போன, அங்க போய் என்ன சைன் வாங்குறதுக்காக போயிருந்த அப்படின்னு கேட்பான். அப்போ அவன் சொல்றான், இல்ல நான் லீஸுக்கு இடம் கேட்டிருந்தேன், அதுக்கு சைன் வாங்குறதுக்காக போயிருந்தேன், ஆனா அவர் சைன் போட்டு தரல, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா தான் சர்ச் ஃபாதரை போய் மீட் பண்றாங்க. சர்ச் ஃபாதர் கிட்ட கேட்கும்போது தான் சொல்றாங்க, இல்ல ஜார்ஜ் வந்து ஒரு டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ பசங்களும் சேர்ந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சர்ச் மூலியமா அவங்களோட பசங்களை வெளியில கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அவன் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பணம் சம்பாத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா பசங்க கூட இருக்கணும்னு ஆசை வந்துட்டு, ஆனா என்னால இந்த சர்ச்சோட பாலிசியை மீற முடியல, ஆனா எவ்வளவு நாள் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான், ஆனா பாலிசியை மீற முடியாததுனால நான் அவன்கிட்ட எந்த இதுவும் வாங்கல அப்படின்னு சர்ச் ஃபாதரும் சொல்லிடுறாரு. கடைசியை பார்த்தா நம்ம ரிபேக்கா ஹாம்ஸ்டர் தான் மீட் பண்றாங்க. ஸோ ரிபேக்கா ஹாம்ஸ்டர், நீங்க உங்ககிட்ட சிம்பிளான தான் கொஸ்டின் கேட்க போறேன். அதாவது கொலை நடந்த அன்னைக்கு 8 to 11 வந்து நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு ஏர்போர்ட்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. டிவியா, என்ன டிவி பார்த்தீங்க, என்ன சேனல் பார்த்தீங்க அப்படின்னு போலீஸ்காரன் கேட்கான். அதான் 24 நியூஸ் சேனல் ஓடும்ல, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு பேருமே இருக்காம, அதை ஏன் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கல, ஆமா தப்பு பண்றவங்க எப்போதும் மறைக்கிறதுக்கு அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போதான் ரிபேக்காக பயங்கரமா கடுப்பாகுது. அது அந்த பேருக்கு அர்த்தம் வைத்த வலின்னு அர்த்தம். ஸோ அந்த பேரை வச்சு எப்படி நீங்க கூப்பிடுவீங்க, ஏன் உங்களுக்கு வச்சா அதை சரி ஏத்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் செய்யறோம். இவங்க விசாரிச்ச எல்லாத்தையுமே நம்ம லில்லி வந்து கேட்டுக்கிட்டு வந்து இங்க கூட்டத்துக்குள்ள வந்து இவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான், எதுதான் உண்மை அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க, ரிபேக்கா தான் கொலைகாரி, அவ தான் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு எல்லா ஆடுகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சின்ன ஆடு இருக்குல்ல, நம்ம விண்டர்ல, அது வந்து சொல்லுது, இல்ல அவ ரொம்ப நல்லவ, அவ அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா, அவ மேல இருந்து ஜார்ஜோட வாசனை வந்துச்சு அப்படின்னு இதுவும் சொல்லும். அதே மாதிரி இந்த கிளவுட் இருக்குல்ல ஆடு, அதுவும் ஒரு டைம் சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து லில்லிக்கே நினைவு வந்துருது, நீ தானே இதே வார்த்தையை அன்னைக்கு சொன்ன, அப்ப நீ தானே கொலைகாரி அப்படின்னு மற்ற ஆடுகள்லாம் சொல்லுது. இல்ல அவ கொலைகாரி கிடையாது, ஆனா அவ எதையும் மறைக்கிறா அப்படின்றது மட்டும் லில்லி சொல்றா. உடனே என்ன மறைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அப்படின்னா, ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஜார்ஜோட பொண்ணு வந்து இங்க வந்திருப்பா. ஸோ அவ வந்து இந்த கிளவுட நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்கும்போது அவ கையில இருந்த வளையல் மாதிரி ரிங் மாதிரி இருக்கும், அந்த ரிங்கு கீழே விழுந்துரும். அதை வந்து கிளவுட் எடுத்து மறைச்சு வச்சிருப்பா. ஸோ அதை பார்த்ததும் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிட்டு, ஸோ இப்போ அவ தான் கொலைகாரி, அவ தான் இந்த கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லி லில்லியே சொல்லிடுறா. அந்த டைம்ல தான் நம்ம செபாஸ்டியன் வராரு. வந்தவர் இதை மட்டும் வச்சு உன்னால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், இதை வச்செல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது, அவ கொலைகாரி கிடையாது, ஏன்னா அவளோட கண்ணை நான் பார்த்தேன், அவ கண்ணுல உண்மை தெரியுது, அவ கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் செய்யறாரு. ஆனா நம்ம லில்லியும் முபாஸும் சேர்ந்து அந்த போலீஸ் ஆபீசரை பாக்குறாங்க. அவர் ஒரு
ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அவரோட கேப் எடுத்துட்டு போயிட்டு அந்த ரிங் இருந்துச்சுல அதுக்கு மேல கொண்டு இந்த ஆட்டுக்குட்டி வச்சிருது. சோ அவர் கேப் எடுத்துட்டு பாப்பாரு. பார்த்தா அந்த ரிங் இருக்கும். சோ இந்த ரிங்கை எடுத்துட்டு போயிட்டு இதை வச்சு பாப்பாரு. ஆமா இது ரிபேக்காவோடது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ நேரா ரிபேக்காவோட ரூமுக்கு போறாங்க. போனதும் ரிபேக்கா நீங்க தான் அவங்க அப்பா வீட்டுக்கு போனதே இல்லைன்னு சொன்னீங்களே, ஆனா எப்படி இந்த ரிங்கு கிடைச்சது? அது என்னோடது தான் அப்படின்னு அவ சொல்லுவா. அவ உன்னோடதுன்னா இது உங்க அப்பாவோட இடத்துல கிடந்து எடுத்தேன், அது எப்படி உன்னோடது ஆகும்? அப்ப நீ போயிருக்க, அப்ப என்கிட்ட போய் சொல்லியிருக்க, அப்ப இந்த கொலையை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிபேக்காவோட கையில விலங்க போட்டு இப்போ போலீஸ் ஆபீசர் கூட்டிட்டு போயிடுறாரு ஜெயிலுக்கு. அப்பதான் வக்கீல் வராங்க. அவங்க சொல்றாங்க கேலன் கிட்ட அந்த ஆடு அந்த இடம் எல்லாத்தையுமே விற்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க அவங்க பையன். சோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. லில்லியும் நம்ம மாஃபாஸும் வந்து கேலனோட ஃபார்ம்ல போயிட்டு நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வருமா, ஏன்னா நாளைக்கு தான் நம்மள வித்துருவாங்களே, அதுக்கப்புறம் அவங்க கூட தானே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. அப்பதான் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள போயிருப்பாங்க. பார்த்தா அது கறி வெட்டுற இடம் மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே ஐயோ கேலனும் இந்த கறி வெட்டுறவனும் நம்மள வெட்டுறவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி டாக் வர ஆரம்பிச்சது. பார்த்தா அதுங்க 2 இதை துரத்த ஆரம்பிக்குது. இதுங்களும் பயந்து அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே விரட்டி பிடிக்க போற டைம்ல கரெக்டா நம்ம ஜெபாஸ்டியன் வர்றான். வந்தவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்ங்க எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுல ஒரு நாய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெபாஸ்டியனை கடிக்கவும் செஞ்சிருது. இப்ப அந்த நாய்ங்க எல்லாம் அங்க இருந்து ஓடிடுது. ஆனா ஜெபாஸ்டியன் அப்படியே கீழே சரிஞ்சு விழுகவும் செய்யறாங்க. அந்த டைம்ல தான் லிலி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அந்த டைம்ல ஜெபாஸ்டியன் என்னால முடியல லிலி அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படிங்கும் போதுதான் நம்ம அப்பா சொல்றான் ஜெபாஸ்டியன் இறந்துகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்றான். உடனே லிலி என்ன இறந்துகிட்டு இருக்கானா, ஐயோ மேகமும் மாறிடு அப்படின்னு சொல்லி இவளும் கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஜெபாஸ்டியன் சொல்றாரு மேகமா மாறதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நீங்க திரும்ப வந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம லில்லி சொல்றா. நான் வேற எங்க போவேன், நீங்க எல்லாரும் நம்மளோட கூட்டம், உங்களை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு அந்த இறக்கும் தருவாயில சொல்லிட்டு அப்படியே அது இறந்து போகவும் செய்து. அப்ப பார்த்தா மறுபடியும் அங்கிருந்து ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த செப்பாடு தான் வரான். சோ உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. ஓடி போனவங்க அவங்களோட கூட்டத்தை எழுப்பி நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அந்த ரோட கிராஸ் பண்ணிடுவாங்க, நம்ம முஃபாஸும் லில்லியும். ஆனா மத்த கூட்டத்துல உள்ள ஆட்கள் யாருமே வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெபாஸ்டியன் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் அந்த செப்பாடு வந்து அறுத்து கறியாக்கி சாப்பாடாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுது. சோ அங்க இருக்க எல்லாம் பயந்து போய் என்ன சாப்பாடாக்கிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, நாங்க இதெல்லாம் மறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல 1 2 3 சொல்லி எல்லாம் எண்ணி அப்படி மறக்கவும் செஞ்சிரும். அப்பதான் லில்லி சொல்றா நாம ஜெபாஸ்டியன் சொன்ன மாதிரி கோழையான ஆடுகள் தான் போல, அதனாலதான் நம்மளாம் இப்படி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீ மட்டும் எப்படி எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருக்க, அப்ப நான் எத்தனையோ தடவை இறப்புகளை பார்த்திருக்கேன் தானே, அப்போ எத்தனை முறை பார்த்திருப்பேன், இந்த ஒரு இறப்பையே என்னால தாங்கிக்க முடியல, ஆனா நீ இவ்வளவு தூரம் எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் முஃபாசு சொல்றா எப்போதும் நினைவுகள்ல மட்டும்தான் நம்ம மத்தவங்கள வாழ வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீ இப்ப மறந்துட்ட அப்படின்னா நீயும் நாளைக்கு புது செப்பாடு சொல்ற பேச்சை தான் கேட்கணும், அவன் வெட்டதான் செய்வான், அப்ப நம்ம சாக தான் வேண்டியது இருக்கும். சோ மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான். ஜெபாஸ்டியன் சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் கோழைங்க தான், சோ என்னால தாங்கிக்க முடியல, நான் மறக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம ஜார்ஜோட ஆவி வந்து லில்லி கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். எதையும் மறக்காத, நானும் உன்ன மாதிரி நிறையவே அனுபவிச்சிருக்கேன், ஒருத்தர் விட்டு போகும்போது எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம நீ தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும், எல்லாமே சிம்பிள் ரூல் தான், நான் எத்தனை டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ லில்லி சொல்ற நான் எத்தனையோ ரூல்ஸை பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல, ரிபேக்கா வந்தது யதார்த்தமா தான் வந்திருக்கா, ஆனா விக்டிம் தான் மேட்டர் அப்படின்ற மாதிரி அவ வாயிலே இருந்து சொல்லிடுவா. ஸோ அப்பதான் அவர் அப்படியே கை 2 காமிச்சிட்டு கையில வந்து அந்த கலர் பச்சை ப்ளூ இருக்கிறதையும் பாக்குறா. ஸோ அப்படியே அவரு அங்கிருந்து மறைஞ்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே லில்லி சொல்றா ரிபேக்கா வந்து இந்த கொலையை பண்ணல, அது பண்ணினது வேற ஆள் தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அதை பாக்குறா. பார்த்தவ 2 பெயிண்ட் டப்பா இருக்கு, அது 2க்குள்ளேயும் காலை விட சொல்றா. விட்டுட்டு அவ நம்ம ரிபேக்கா ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கல அதே இடத்துக்குள்ள இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அதை விடவும் செய்யறா. ஸோ அது அங்க போனதும் அந்த பெயிண்டை வச்சு ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று வரைஞ்சி விடவும் செய்து. மறுநாள் காலையில இந்த போலீஸ்காரன் வரான். வந்தவன் அதை பார்த்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க ரிபேக்கா வந்து கேட்கறா இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த போலீஸ்காரன் என்ன தோணுமா சொல்லலாம், இதை பார்த்தா என்ன தோணுது, ஒண்ணுமே தோணலையே, ஏதோ ஒன்று கிரிக்கெட் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே டைம்ல ரிபேக்காவை கூட்டு போறதுக்காக போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. ஸோ அதே டைம்ல தான் அந்த சைன் பண்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சைன் பண்ணியாச்சு அப்படின்னா இப்ப கூட்டு போயிருவாங்க. ஸோ நம்ம கரெக்டா நம்ம போலீஸ்காரனும் சைன் பண்ணிடுறான். அவங்க அந்த ரிபேக்காவை கூட்டிட்டு போய் அந்த கார்ல ஏத்துவாங்க. அதே டைம்ல தான் நம்ம போலீஸ்காரரோ அந்த சின்ன ஆட்டுக்குட்டி கால்ல அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டும் கிரீன் கலர் பெயிண்ட்டும் இருக்கிறத பாக்குறாரு. பார்த்தவரு டக்குன்னு சொல்றாரு இல்ல
இல்ல ரிபேக்கா இந்த கொலை பண்ணல, கொலை பண்ணுனது எனக்கு யாருன்னு தெரியும், ஆனா அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இதே ஊருக்குள்ளலாம் சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜார்ஜோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கதா தான் சொன்னான். ஆனா அவனுக்கு இந்த விஷயம், அதாவது ரிபேக்கா இங்க வர விஷயம் ஜார்ஜ் மூலியமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் தான் இந்த கொலையை பண்ணவும் செஞ்சிருக்கான். அந்த கொலையை பண்ணிட்டு அவனோட பேரை மாத்தி வச்சுக்கிட்டு நம்ம கூட இருந்து நாடகம் ஆடி இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் அப்படின்னு போலீஸ்காரரும் சொல்றாரு. ஸ்டெப் 1 என்னன்னா, இவன் இந்த ஊருக்கு வர்றதுக்காக அந்த கல்ச்சரல ஒரு பகடக்காய யூஸ் பண்ணியிருக்கான். ஸ்டெப் 2 என்ன தெரியுமா, இவன் ஊருக்கு போற மாதிரி போயிட்டு காரை கொண்டு ஆக்சிடென்ட் இவனே பண்ணிட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே வந்திருக்கான். ஸ்டெப் 3 என்ன தெரியுமா, ரிபேக்கா வந்து அவங்க அப்பாவை பார்க்க போன விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே நாள் இவன் அங்க போயிட்டு அவங்க அப்பா குடிக்கிறதுக்காக கொடுத்த ட்ரிங்க்ல இவன் மாத்திரையை கலக்கவும் செஞ்சிருக்கான். ஸோ அந்த நல்ல நேரமோ என்னவோ தெரியல, அவங்க அப்பா மறுபடியும் இவனை அடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காப்ல. அப்போ அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மருந்து ப்ளூ கலர். ஸோ அன்னைக்கு வேற மழை பெஞ்சதுனால அது அப்படியே கையோட இருந்து அது கிரீன் கலர்ல மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனோட முடிய அந்த ப்ளூ கலரோட அந்த மருந்தோட சேர்த்து பிடிச்சதுனால இவன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாயா போய் இவனோட லாட்ஜில் படுத்திருக்கான். ஸோ அந்த பில்லோல அந்த கலர் கிரீன் கலர்ல ஒட்டிட்டு இருக்கத நானும் பார்த்தேன். இதை வச்சுதான் நான் சொல்றேன் இவன் தான் இந்த கொலையை பண்ணினது அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரிச்சு மேஞ்சது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லி, முப்பாசு, அப்புறம் குட்டி பையன் அவனையும் காமிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த வில்லா இருக்கான்ல, இவன் ஓடுறதுக்காக ட்ரை பண்ணி கார் எடுத்துட்டு வேகமா ஓடுவான். அப்ப நம்ம ஃபைட்டர்ஸ் 2 பேர் வருவானுங்க. எப்படா இடிச்சு தூக்குவோனே இருப்பானுங்க. எப்போதும் அவனுக்கு வசமா வாய்ப்பு கிடைச்சிருச்சு. லில்லி போங்க ஃபைட்டர்ஸ், உங்களோட திறமையை காமிங்க, இடிச்சு தூக்குங்க அப்படின்பா. இப்போ அந்த வில்லனை போலீஸ்காரங்க பிடிச்சு அப்படியே கோர்ட்டு கொண்டு போறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அதை வெக்கெட் பண்ணி வெளியே போகும்போது அப்போதான் அந்த ஹோட்டல் கறி வந்து ஒரு லெட்டர் ஒன்று ஆட்டை போட்டுப்பால. ஸோ அதை அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 2 பேர் இருக்கானுங்களா, அந்த செப்பாடும் அந்த கறிக்கடைக்காரனும் 2 பேரும் சேர்ந்து நம்ம ரிபேக்கா கிட்ட வந்து நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஸோ உங்கள் நிலத்தை எங்களுக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ரிபேக்கா சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் கொலைக்காரங்க, உங்களுக்குலாம் நான் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறா. அதே போல் எனக்கு இன்னுமே நிறைய ஆடுகள் வாங்கணும், அதுக்கு லோன் போட்டு தாங்கன்னு சொல்லி அந்த வக்கீல்கிட்ட கேட்குறா. ஸோ அப்படியே எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரவும் செய்வா. அதே டைமில் கடைசியில் பார்த்தாச்சு அப்படின்னா அவங்க அப்பா எப்படி உட்காந்து புக் படிப்பாரோ அதே போல் இவளும் உட்காந்து அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் தான் நம்ம லில்லி வந்து அந்த ஜெபாஸ்டியன் வந்து ஒரு மலைக்கு மேலே தனிமையாக நிற்பார்ல, அதே மாதிரி இப்போ இங்கே விண்டரும் நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் தான் லில்லி சொல்கிறா, எல்லா ஆடுகளுக்குமே ஒரு பேர் இருக்கணும், அதே போல தான் உனக்கும் நான் இப்போ பேர் வைக்கேன், உன்னோட பேர் இனிமேல் ஜெபாஸ்டியன் அப்படின்னு சொல்கிறா. அதே போல் கூட்டத்தில் இருந்து ஒதுக்கினவங்க எல்லாருமே இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கவும் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம விண்டரை. ஸோ அது பயங்கர ஹாப்பியாக எல்லாரு கூட விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை அப்படியே முடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன இது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.